தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு சீமான் அவர்கள் நேற்று விஜய் அவர்களை கடுமையாக சாடி பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ ஏற்புடையதாக இல்லை, அவருடைய முகத்துல சோகமே தெரியல, ஒரு சோகத்துல பேசின மாதிரியே தெரியல, இது சரியான ஒரு போக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம ஆடியன்ஸுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நம்ம ரிக்வெஸ்ட்டை எடுத்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சில நேரங்களில் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நானே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன், ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்னது போல் சீமான் அவர்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அக்ரெசிவாக பேசலை. இன்ஃபேக்ட் விஜய் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. ஸோ தம்பி ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பாரு, அதனால போயிருப்பார், அந்த மாதிரிலாம் பேசுறாரு, அட்டாக் பண்ணி பேசல. ஆனால் இப்போ நேற்று பேசும்போது விஜய் அவர்களை ரொம்ப காட்டமாக விமர்சித்து பேசியிருக்காரு. ஸோ ஏன் இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மள மாதிரியான நாட்கள் அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தோம். யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பேர் அட்டாக் பண்றோம். பட் நம்ம வேற, அரசியல்வாதி வேற. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஸோ ஒரு தலைவராக அவர் ஒரு சோகமான சம்பவம் நடந்த உடனேயும் இந்த மாதிரி டைரக்டாக அட்டாக்குக்கு போனால் அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். ரெண்டாவது, ஒரு இஷ்யூ நடந்த உடனேயுமே குயிக்காகவும் ரியாக்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது. அதனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜயும் டிவிகேவும் அந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ சீமான் அவர்கள் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாரு, இவங்க அந்த இஷ்யூவையும் சரியா ஹேண்டில் பண்ணல. களத்துல டிவிகேக்காரங்க இல்லை, பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, எல்லாம் செல்போன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. விஜயும் ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்றாரு, அந்த வீடியோ ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை. சீமானே சொல்றாரு இல்லையா, ப்ராப்பரா பதில் சொல்ல, உண்மையான வருத்தம் விஜய்க்கு இல்ல, சினிமா பாணியிலேயே பேசுறாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுது. ஸோ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க சரியா செய்யல, உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வருத்தமோ ஒரு மனவலியோ எதுவும் இல்லை, நீங்க பாட்டு குவைட்டா அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப விஜய் அட்டாக் பண்றதுக்கான அந்த தேவை இன்னும் அதிகமா இருக்கு. அந்த சம்பவம் நடந்தப்ப இருந்த தேவையை விட இப்ப விஜயை விமர்சிக்க வேண்டிய தேவை இன்னும் அதிகமாகுது. ஸோ இப்ப சீமான் அவர்களும் இப்ப விஜயை ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறார். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சீமான் சொல்றது போல அவரு விஜய் பேசும்போது ஒரு சினிமா பாணியில தான் பேசுறாரு. இது முக்கியமான ஒரு விஷயம்னு பாக்குறேன். ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறமும் ஒரு சினிமா ஸ்டைலே தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் சினிமால என்ன மாதிரியான கேரக்டரா இருப்பாரோ அதே கேரக்டரா தான் அரசியல் மேடையிலையும் விஜய் அவர்கள் இருக்காரு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாக்குறேன். சோ இப்ப அவரோட ரசிகர்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்க விஜய அரசியல் மேடையில இருக்க விஜயோட பிரிச்சு பார்க்க தெரியல. அவங்க ரெண்டும் ஒரே விஜய் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, அதே ஹீரோ தான் இவரும் அப்படின்ற மாதிரி பார்க்கிறாங்க. இப்ப ரஜினி அவர்கள் இதை கரெக்டா பண்ணார். ரஜினி அவர்களை பொறுத்தளவுல சினிமால வேற ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார். அவர் பர்சனல் லைஃப்னு வரும்போது நார்மலா ஸ்கிரீனுக்கு வெளியே இருக்கும்போது நார்மலா இருப்பார், டோப்பா போட்டுக்க மாட்டாரு, மேக்கப் பண்ணிக்க மாட்டாரு, ரொம்ப கேஷுவலா ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணுவார். விஜய் மாதிரி ஆஃப் ஸ்கிரீனும் அந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். விஜய் பேசுறதெல்லாம் பார்த்தாலே ஒரு நார்மலா பேசுற ஆள் பேசுற மாதிரி இல்லை. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ போடுறாரு, அதுவும் நார்மலா பேச மாட்டேங்கிறார், ஒரு சினிமா ஸ்டைல்லே தான் பேசுறாரு. இப்ப நிஜமாவே உங்களுக்கு பெரிய வலி வேதனை இருந்தா நீங்க சினிமா ஸ்டைல்ல பேச மாட்டீங்கல்ல, நீங்க நார்மலா பேசுவீங்க. அந்த விஷயம் இன்னும் நடக்கல. இப்ப அண்டர்டேக்கர்னு ஒரு பெரிய ஒரு ரெஸ்லர் உண்டு, அதான் தெரியும்ல உங்களுக்கு, அண்டர்டேக்கர்னு ஒரு WWFல. அவர் சொல்லுவாரு, நான் ஒரு 20-30 இயர்ஸ் இந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வெளியில கேஷுவலாலாம் பிஹேவ் பண்ணியாச்சுன்னா மக்களுக்கு அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியாது. ஸோ நான் அண்டர்டேக்கர் கேரக்டரா ஸ்கிரீன்ல வருவேன், வெளியில இருக்கும்போதும் நான் அந்த மாதிரி முரட்டத்தனமாவே தான் இருப்பேன், கேஷுவலாலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி இருந்தாதான் ஆடியன்ஸுக்கு என்னோட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். இங்கேயும் அந்த சிக்கல் தான். இவங்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய், இன்னும் வெளியும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. உண்மையான விஜயா ஒரு ஹியூமன் பீயிங் அவர் இன்னும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். ஸோ அதனால அவர் ரசிகர்களுக்கும் அந்த வேறுபாடை அவங்களுக்கும் பிரிச்சு பார்க்க முடியல. அவங்க சினிமாவையும் அரசியலையும் ஒன்னா பாக்குறாங்க, சினிமா ஸ்டைல்லயே அரசியலையும் அவங்க அணுகுறாங்க. அப்படி அணுகும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியல.
பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தால எதுவுமே பண்ண முடியல. சும்மா சோசியல் மீடியால ஏதாவது போஸ்டர் போடுறாங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒருத்தர் ஏதோ பெரிய பேச்செல்லாம் பேசி அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தாவேக்கால கோகுலோ எவரோ ஒருத்தர். பாவம், அவருக்குலாம் ஒன்றும் பெரிய விவரமே தெரியல, போட்டுருவேன்னு ஏதோ சும்மா கேஷுவலா பேசுறாரு. இன்ஃபேக்ட் அந்த 2 யூடியூபர்ஸும் அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த விஷயம் எல்லாம் பண்ணி அவரை ப்ரோவோக் பண்றாங்க. எனக்கு பாவமா இருந்தது, அவருக்கு அதெல்லாம் கூட தெரியல. கேமரா முன்னாடி அவர் இழுத்து போட்டு ப்ரோவோக் பண்ணி பேச வைக்கிறாங்க, பேச வச்சு தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. அந்த 2 யூடியூபர்ஸும் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே ஆட்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை வந்தது இல்ல வண்டலூர்ல, அப்பெல்லாம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஸோ அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க, அவரு உள்ள போறாரு. ஸோ அவருக்கு அந்த புரிதல் கூட இல்லை, நம்மளை வச்சு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற புரிதல் கூட இல்லாம இதை பண்றாரு. ஸோ அவங்க இவ்வளவு இம்மெச்சூர்டா இந்த கூட்டம் இருக்கு. தலைவருக்கும் ஒன்னும் விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியல, ஒண்ணு தப்பு நடக்கவே விட்டுறக்கூடாது, தப்பு நடந்தா அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும், அதுவும் தெரியல. தொண்டர்களுக்கும் ஒன்னும் தெரியல. இந்த கூட்டம் இப்ப இப்படி இருக்கு. ஸோ இப்ப சீமானவர்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரைட் இப்ப அட்டாக் பண்ணலான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, விமர்சிக்கிறாரு. ஓகே, சீமானவர்கள் விஜய் விமர்சிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு பெரிய பங்கு இல்லைங்க அதுல அப்படின்ற இடத்துக்கு சீமான் போய் நிற்கிறார். விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி அழைக்கணும் அப்படின்றதெல்லாம் சீமான் அவர்கள் பாடம் எடுக்கிறார். சார் அப்படின்னு எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றதெல்லாம் அவர் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க போனதுனாலதான் அது நடந்திருக்கு, நீங்க தான் முதல் காரணம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்ல வர்றார். ஸோ விஜய் அவர்களை எதிர்க்கிறது பிரச்சனை கிடையாது, திமுகவும் எதிர்க்கணும்ல, ஆனா திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரோட அணுகிறாரு சீமான் அவர்கள் ஒரு பார்வை. இப்ப ஜென்ரலா பொலிட்டிக்ஸ் வேற, இது பர்டிகுலர் இஷ்யூ. இந்த பர்டிகுலர் இஷ்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தவறு 90% விஜய் மேலதான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு செய்த தவறுனா என்ன, அந்த இவங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்றதுதான் இவங்க சைடு சொல்லக்கூடிய விஷயம். நான் என்ன சொல்றேன், அரசு நீங்க கேட்ட இடத்த கொடுக்கலன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த கேட்கிறோம் சார், அதுக்கான காரணம் என்னன்னா அங்க நடந்தாதான் சேஃபா இருக்கும், இங்க நடத்தினா சேஃபா இருக்காது, அதனால நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணும். அரசு பண்ண மிகப்பெரிய தவறுனா அதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்கூடாது, இந்த குரூப்புக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்கூடாது. அந்த பக்கத்துல இருக்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும்போது நமக்கே பயமா இருக்கு. இவங்க போய் எல்லா இடத்துலயும் டேமேஜ் ஏற்படுத்திருக்காங்க, கடைகள் ஃபுல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க, அங்க இருந்த வண்டிகளை ஃபுல்லா சேதப்படுத்திருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த பகுதியில. இப்ப நிறைய பேர் வீடியோஸ்லாம் அங்க போய் ஸ்பாட்ல போய் எடுக்கிறதெல்லாம் இப்பதான் பாக்குறேன். ஸோ கவர்மெண்ட் இதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது, இது அரசோட தவறு, இது பெரிய ஒரு தவறு தான், இது சாதாரண தவறு இல்லை. ஆனா விஜய் அவர்களும் டிவிகேவும் சத்தம் இல்லாம வீட்டுல இருந்துன்னா அது பிரச்சனை வந்திருக்காது இல்ல. உங்களுக்கு வெளியே வர வேண்டிய தேவையே கிடையாதுங்க. எதுக்கு வெளில வரீங்க? முதல்ல உங்களுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு 2 நிமிஷம் ஃப்ரீயா மனம் விட்டு பேச முடியுமா பொலிட்டிக்கலா? முடியாது உங்களால. இப்ப நானும் நீங்களும் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணிலாம் பேசல, ஃப்ரீயா நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் உங்களால பேச முடியுமா? முடியாது. பேசுறதுக்கு ஒரு பேப்பர் வேணும். பெரிய ஆழமான டாஸ் கேபிட்டல் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான விஷயமா இருந்தா நோட்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்டு. நீங்க டாஸ் கேபிட்டல் அப்புறம் இந்த பெரிய பெரிய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நோட்ஸ் எடுக்கலாம். நீங்க ஒண்ணுமே இல்லை, சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் பேசுறீங்க. மதுரை சென்ட்ரல் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க. நீட்டு, கச்சத்தீவை மீட்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதுக்கு பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வெளில வரணும்? வெளில வர வேண்டிய தேவை என்ன? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையை வெளில வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஊர்ல இருக்கவங்கலாம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு வெளியே வரீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்துறீங்க. ஸோ விஜய் நினைச்சிருந்தாருன்னா இந்த கேஆஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த வகையில முதல் பொறுப்பு விஜய்க்கும் டிவிகேவுக்கும் தான். நான் சொல்லுவேன் விஜய்னு சொல்லுவேன், டிவிகேன்றது ஒண்ணுமே கிடையாது இல்லையா. டிவிகே மைனஸ் விஜய் என்ன? 0, ஒண்ணுமே கிடையாது. புசி ஆனந்த் கிடையாது, ஆதவர்ஜுனா ஒண்ணும் கிடையாது, அவங்களாம் விஜய் தான் அங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது விஜய் மேலதான மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அரசியல்ல கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, அரசியல் செயல்பாடு இல்ல, அரசியல் புரிதலும் இல்ல, எதுக்கு வெளியே வரீங்க? பேசாம உட்கார்ந்துக்குங்க வீட்டுல. சொல்றது என்ன, விஜயோட மாசுக்கே ஓட்டு விழுந்தாலும் சொல்றீங்க, ஏன் இப்ப வெளியும் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? விஜயோட மாசுக்கே ஓட்டு வரட்டும். அந்த 2 பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கு பேசாம அதை ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருக்கலாம். அந்த 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ட்விட்டர்ல பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். நல்லா பெருசா எழுதிருக்கு, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக. ஏன் இவ்வளவு கஷ்டம்? அங்க உட்காந்து பாட்டில தூக்கி எறிகிறீங்க, கீழே இருக்கவங்க எல்லாம் உயிருக்கு பயந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையா? சோ அதனால அப்புறம் கேட்டா செருப்பு எறிஞ்சிட்டாங்கன்றாங்க. இப்ப இந்த செருப்பு எறிகிறதுன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியல. இவங்க நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க, இப்போ வந்து திமுக காரங்க ஏதோ பண்ணிட்டாங்க, செருப்பெல்லாம் எரிஞ்சு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் நான் வியாட்டுக்கு சொல்லல, செருப்பை தாவேக்காரங்களே கூட எரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு நமக்கு தெரியல. என் செருப்பு தலைவர் மேல பட்டுருச்சுன்னு கூட அவங்க சந்தோஷப்படலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு லூசுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்ல வரல, அப்படி இருக்காங்க ஆட்கள். நேற்று வீடியோல ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள வந்து நான் எவ்வளவு கத்துனாலும் கண்டுக்க மாட்டாங்க. சோ அந்த கவனத்தை ஈர்க்க அடிச்சோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் சொல்றாங்க. நீங்க சொல்றது மாதிரி நிறைய சேதம்லாம் ஏற்படும் போது விஜய் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக பாட்டில் செருப்புலாம் எரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பிளஸ் நான் எப்படி பாக்குறேன், நீங்க நான் சொன்னது போல இப்ப துண்டு எடுத்து எறியறீங்க, எதுக்கு எறியறீங்க? நான் எரியற துண்டை விஜய் கேட்ச் பண்ணணும். அது ஏன் இதுக்கும் அப்ளை ஆகலாம்ல? எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள் மாதிரி அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வேற மாதிரி இருக்காங்க. சாதாரண மனிதர்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அங்க போக மாட்டாங்க. சாதாரண மனிதர்கள் அங்க இருந்தாலும் ஒரு குழந்தைக்கோ ஒரு பெண்ணுக்கோ அங்க பாதிப்பு ஏற்படுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த கூட்டத்துக்கு அதை பத்திலாம் எந்த கவலையுமே இல்லை. விஜய் மட்டும்தான் ஒரே ஃபோக்கஸ். அங்க பணங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, மயங்கி மக்கள் கிடந்தாலும் பரவாயில்ல, மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க. சாதாரண மக்களா இருந்தா அங்க கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி செயல்பட்டு இருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது இந்த சிஎம் சார்னு சொல்றது இருக்குல்ல, அதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் அங்கிள் ஸ்டாலின் சொன்னார், அது ரொம்ப தப்பு. அதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. சிஎம் சார்னு நான் சொல்றேன், அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் நீங்க. பொதுவா பொலிட்டிஷியன்ஸ் பேசுறது எல்லாமே பாருங்களேன், சிஎம் சார்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. சிஎம் சார்ன்ற வார்த்தையை எந்த பொலிட்டிஷியனுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. முதல்வர் அவர்களும்பாங்க, ஸ்டாலின் அவர்களும்பாங்க, மாண்புமிகு முதல்வரும்பாங்க. சிஎம் சார்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. விஜய்க்கு ஏன் சிஎம் சார்ன்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுது? விஜயோட கேரக்டருக்குள்ள அந்த வார்த்தைகளை ஃபிட் பண்றாரு. இப்ப நான் ஒரு கேரக்டரா இருக்குன்னு வச்சுப்போம், எல்லா வார்த்தையும் என் கேரக்டருக்குள்ள ஃபிட் ஆகாது இல்லையா? எனக்கு ஒரு பேசுற ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலுக்குள்ள முதல்வர் அவர்களேன்னு போட்டா ஃபிட் ஆகாது, சிஎம் சார்னு போட்டா ஃபிட் ஆகும். விஜய் அந்த ஒரு சினிமா கேரக்டரா பேசுறதுனால முதல்வர் அவர்களும் பேசலாம், பட் அதை விட சிஎம் சார் அப்படின்னு போடுறது இன்னும் பெட்டரா ஃபிட் ஆகுதுன்னு நான் பாக்குறேன். அவரோட கேரக்டருக்கு அந்த வார்த்தை ஃபிட் ஆகுதுன்னு பாக்குறேன். ஆனா ஒரு நார்மல் பொலிட்டிஷியனா அவர் பேசியிருந்தாருன்னா சிஎம் சார்னு சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்வர் அவர்களேன்னு கேஷுவலா பேசியிருக்கலாம். அது ஒரு சீரியஸ் டோன் கொடுக்குது முதல்வர் அவர்களேன்னு சொன்னா. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கலாம். ஆனால் பெரிய தவறா நான் பார்க்கல, அது ஒன்றும் பெரிய தவறாலாம் பார்க்கல, மரியாதை குறைவான விஷயமாலாம் இல்லை. அங்கிள் ஸ்டாலின்னு சொன்னதான் ஸ்டாலின் அங்கிள் சொன்னாரோ, ஸ்டாலின் அங்கிள் சொன்னதெல்லாம் டெஃபினட்டா தப்பு, அது சொல்லிடக்கூடாது. ஏன்னா முதல்வர்ன்றது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி. இன்னைக்கு சீமான் சொன்னார்ல, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் மேல உங்களுக்கு விமர்சனம் இருந்தாலும் அது முக்கியமான பொறுப்பு. நாளைக்கு நீங்க ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அதே நாற்காலியில தான் உங்களோட மாற்று அரசியல்வாதி நீங்க உட்கார வைக்கணும். அப்ப அந்த சேருக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப அவசியம். அது போக அவரு மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட லீடரும் கூட. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடரும் கூட. அதுக்கான ரெஸ்பெக்டையும் டெஃபினட்டா கொடுக்கணும். அடுத்ததாக ஏடிஎம்கே உடைய மீட்டிங்லாம் தாவேக்கா குடி பறக்குது அப்படின்ற வீடியோஸ் போட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. எடப்பாடி வரவேற்று தாவேக்கா தொண்டர்கள் பேனர்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற போட்டோஸ் ரிலீஸ் ஆகுது. இதனாலதான் எடப்பாடி அவர்கள் தாவேக்கா ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்தாரா, விஜய் ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்தாரா? அது ஒர்க் ஆயிடுச்சோ? நீங்க எக்ஸாக்டா என்ன பாத்தீங்க? தாவேக்காவுடைய கொடிகள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார கூட்டத்துல பறக்குது. யாரு பிடிச்சிருக்காங்க அந்த கொடிகளை? இதோ பசங்க தான் பிடிச்சிட்டு, சின்ன பசங்க 2-3 பேர் அதை பிடிச்சிருக்காங்க. இப்ப நார்மலான கூட்டணி, நார்மலான கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணி இருக்கு. விசிகே கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒண்ணு பேசினார்னா இந்த கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விவாதங்கள் வரும். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசினாலும் அந்த மாதிரி குழப்பங்கள் வரும். அதே மாதிரி திமுக கட்சிக்குள்ள சில லீடர்ஸ் ஏதாவது பேசினா, ரைட்டு, கட்சிக்குள்ள சில குழப்பம் இருக்கா, கட்சி இந்த மாதிரியான திட்டத்துல இருக்காங்களா, முதல்வர் அவர்கள் ஃபியூச்சர்ல இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கு இப்பவே ஒரு ஹிண்ட் பண்றாரா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது காரணம் என்னன்னா, செகண்டரி லீடர்ஸ்க்கு அங்க மரியாதை உண்டு, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன கட்சிகளுக்கும் ஒரு சின்ன வேல்யூ உண்டு. ஸோ அந்த வகையில இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று செய்யறாங்கன்னா அதோட அரசியல் ரெப்பர்கஷன்ஸோ இல்லைன்னா அரசியல் ரீதியாக அது எதை காட்டுதுன்னா விவாதம் நடக்கும். தாவேக்காவை பொறுத்தளவுல விஜயை தவிர வேற யார் எதை செய்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி விஜய், அவ்வளவுதான். விஜய் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலை தாண்டி அந்த கட்சியில ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம பார்த்தது 2 சின்ன பசங்க அங்க கொடியை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியல. இப்ப நிர்மல்குமார் அதை பண்ணா கூட சில நேரங்களில் ஸ்டார்டிங்லாம் தாவேக்கா கட்சி பேச்சாளர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, கூட்டணி வைக்க மாட்டார் விஜய்னு சொல்லுவாங்க. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அது விஜய் சொல்லட்டும், இவங்க எல்லாம் யாருன்பாங்க. அது காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பவரும் கிடையாது. அவங்க ஜஸ்ட் பேச்சாளர்கள், அப்பாயின்ட் பண்ணப்பட்ட பேச்சாளர்கள். நாளைக்கே நினைச்சா பட்டினம் அவங்களை தூக்கிடலாம். நிறைய பேர் அப்படி தூக்கியிருக்காங்க. ஸோ அதனால விஜய் அவர்கள் சொன்னாதான் ஜெனரல் பப்ளிக் ஏத்துப்பாங்க. ரெண்டாவது, விஜய் அவர்களை தவிர வேற யாருக்கும் அங்க பவர் கிடையாது. அங்க வேற யாருக்கும் பவர் கிடையாது அப்படின்ற போது இவங்க கொடியை தூக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூன்னு தெரியல. ஆனா இதை இப்படி பார்க்கலாம், இதை யாரு செய்யறாங்கன்னு நமக்கு தெரியல.
டிவிகே சைட்ல இருந்து இதை செய்யறாங்களா, ஏடிஎம்கே சைட்ல இருந்து இதை செய்யறாங்களா, பிஜேபி சைட்ல இருந்து செய்யறாங்களான்னு தெரியல. ஆனா பல்ஸ் பார்க்கலாம். ரைட், இந்த மாதிரி கொடியெல்லாம் நம்ம கொண்டு போனா ஒரு சின்ன ஒரு பேச்சு வர ஆரம்பிக்கும். 2 பேரும் சேர்றாங்க அப்படின்ற டாக் வரும். அந்த டாக் நமக்கு ஃபேவரபிளா வருதா, நமக்கு நெகட்டிவா வருதா, மக்கள் அதை ரசிக்கிறாங்களா வெறுக்கிறாங்களா அப்படின்ற டிபேட் கிரியேட் ஆகும். ஸோ மக்களோட பல்ஸை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களோட பல்ஸை புரிஞ்சுக்க மேபி இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சாம்பிளை விட்டு பார்ப்போம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலான்ற டெஸ்ட் வேணா பண்ணி பார்க்கலாம். அதுக்கான தேவை இப்போ அங்கே இருக்கு. ஏன்னா இப்போ விஜயே கிளியரா தெரியுது, விஜய் இப்போ பிஜேபி பக்கம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றார். ஒரு சின்ன ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, அந்த சைடு மேபி போலான்ற விஷயம் தெரியுது. போறதுக்கான பிளான் இருந்ததுன்னா போறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. போனா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, மக்கள் ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மேபி யூஸ் பண்ணலாம். ஏன்னா தாவேகா தொண்டர்களுக்கு இந்த மாதிரியான அக்கறை எல்லாம் இருக்குன்னு எனக்கு தோணல. தாவேகா தொண்டர்களை பொறுத்தளவுல இந்த சம்பவம், கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்கனால லோக்கல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு சின்ன ஒரு போஸ்டர் எதுவும் அடிக்க இந்த பசங்களால முடியல. இவங்களோட அரசியல் கிளாரிட்டி இவ்வளவுதான். பொலிட்டிக்கலா இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. விஜய பார்க்கணும் வாங்கினா மட்டும்தான் வருவாங்க. அதை தாண்டி இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ தன்னிச்சையா இவங்க அங்க போய் கொடியை தூக்கிட்டு போய் நிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. ஏதோ யாரோ ஒரு சைட்ல இருந்து இவங்கள கொடியெல்லாம் பிடிச்சி பார்த்து நிக்க வச்சு அதை போட்டோ எடுத்து அதை நியூஸ் பேப்பர்ல வர வச்சு அதை ஒரு டிஸ்கஷன் ஆக்கி பார்ப்போம், பப்ளிக் இதை ஏத்துக்கிறாங்களா, கரெக்டா ரிசீவ் பண்றாங்களான்னு பார்ப்போன்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பாக்குறாங்கன்னு பாக்குறேன். இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒண்ணு உள்ள விட்டு பாக்குறாங்க. இது எப்படி பப்ளிக் இதை எப்படி ஏத்துக்கிறாங்கன்ற மேபி பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி தாவேகா தொண்டர்கள் அல்லது விஜயோடைய ரசிகர்கள் மத்தியில ஏடிஎம்கே பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவங்க தான் இப்போ ஃபுல்லா விஜயே கம்முன்னு ஆயிட்டாரு, ஆனா ஏடிஎம்கே தான் ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றாங்க தாவேகாவை. இந்த 41 உயிரிழப்பு ஒரு சூழ்ச்சி அப்படின்றாங்க. அப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இயற்கையாவே ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? விஜய் ரசிகர்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு இபிஎஸ்ன்ற ஒரு யாருன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நிறைய பசங்க பார்த்தா ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே ஸ்கூல்லாம் படிக்கும்போது எனக்கு பெரிய அரசியல் புரிதல்லாம் கிடையாது. சிஎம் யாருன்னு தெரியும், அதை தாண்டி மினிஸ்டர்ஸ்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. சிஎம் பத்தியும் ஒன்றும் தெரியாது. சிஎம்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், அவர் பேரு தெரியும், அவ்வளவுதான். ஸ்கூல்லாம் படிக்கும்போது, ஈவன் காலேஜுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அரசியல் புரிதல் ஏற்பட்டது. மேபி சில பேருக்கு இருக்கலாம். ஆனா இப்ப விஜய பாக்குறதுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க கூட்டத்துக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்குமான்லாம் தெரியல. ரைட், இப்ப இபிஎஸ் அவர்கள் நமக்கு சாதகமா அரசியல் பேசுறாரு, அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குமான்னு தெரியல. மேபி இப்படி பார்க்கலாம், நம்ம தலைவர் பெரிய ஆளு, அவருக்கு இப்ப கூட இபிஎஸ் நிற்கிறார் அப்படின்ற மாதிரி மேபி கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கலாம். அது இபிஎஸ்க்குமே நல்லதுதான். ஸோ அதனால இந்த விஷயங்களை அவங்களுமே கையில் எடுக்கலாம். பிளஸ் இப்ப இபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் இவரை உள்ள கொண்டு வந்தா நல்லதுதான் அப்படின்ற பிளானும் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனுக்கு அந்த பிளான் தான். விஜய் வழிக்கு வரல, ஆனா இப்ப பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். இப்ப நல்லா வசமா சிக்கிட்டு இருக்காரு. இப்ப இது இந்த டைம்ல அவரை உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்ப திமுகவும் அழுத்தம் போடுறாங்க விஜய் மேல. ஸோ இப்போ நேச்சுரலா விஜய் அந்த சைடு லைட்டா சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் விஜயால நல்லது ஏற்படணும்னா ஒரே வாய்ப்பு தான், டிவிக்கே அவங்களோட போய் அலைன்ஸ்ல போய் சேரணும். இல்ல மறைமுகமா நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம், ஆனா விஜய் தனியா தான் நிப்பாருன்னா வேலைக்காக. ஸோ விஜய் தனியா இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தலைவலி தான். அவங்களுக்கு விஜய் வேல்யூ ஆட் பண்ண முடியும்னா ஒரே ஆப்ஷன் தான், விஜய் அங்க போய் அந்த அலைன்ஸ்ல சேரணும். அதை தாண்டி தனியா இருந்துகிட்டே நாங்க லைட்டா உங்களுக்கு ஃபேவரபிளா செயல்படுவோம், அதுக்கான ஸ்பேஸே கிடையாது. விஜய் தனியா இருந்தாருன்னா அவங்க ஓட்ட உடைப்பார். சின்ன பர்சன்டேஜ் உடைச்சிருவார், சின்ன பர்சன்டேஜ் ஆனாலும் உடைப்பாரு. அது பெரிய ஒரு டேஞ்சர் தான். விஜய் கண்டிப்பா ஒரு 5% ஓட் மினிமம் இருக்கும், 5-10% ஓட்ஸ் இருக்கும். ஒரு செயல்படல அப்படின்னா கூட அந்த பர்சன்டேஜ் ஊந்துடும் கண்டிப்பா. ஒரு 5% ஓட்ஸ் டெஃபினட்டா. அவர் பெரிய மேசிவ் மெகா ஸ்டாருங்க அவரு. இதே சாதா சின்ன ஸ்டார்னா நான் இவ்வளவு வேல்யூ கொடுக்க மாட்டேன், 5 கூட கொடுக்க மாட்டேன். விஜய் ஒரு பெரிய மெகா ஸ்டாரா இருக்கனால ஒரு 5-10% கொடுக்குறேன். எல்லாருமே சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் கிடையாது. சும்மா சினிமா தியேட்டருக்கு போயிட்டு விசில் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறது இதெல்லாம் கொஞ்சம் பேர் தான். நீங்க இன்ஃபேக்ட் இப்ப பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் வரும்போது ஓவரால் டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த படத்துக்கு ஓவரால் இவ்வளவு டிக்கெட் சேல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் பாப்புலேஷன்ல 1% தான் வரும். அது கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மீட்டிங் நேற்று கூட தர்மபுரி மீட்டிங் நினைக்கிறேன், அந்த மீட்டிங்ல ரொம்ப ஆதரவு கரம் நீட்டுறாரு தாவேகாவுக்கு, கார்னர் பண்றாரு டிஎம்கே. இந்த அளவுக்கு போனோமா? அது கரெக்டா இருக்குமா? அது இப்ப சீமானையும் எடுத்துக்கோங்க, இபிஎஸ்சியும் எடுத்துக்கோங்க, பாஜகவையும் எடுத்துக்கோங்க. அவங்களுக்குள்ள அவங்க பெருசா அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்க. பாஜக அதிமுகவை பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க. சீமானும் அதிமுகவை பெருசா அட்டாக் பண்ண மாட்டாரு. சீமான் இப்பதான் விஜயை கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்ல எல்லாம் பண்ணல. அதுக்கான காரணமே என்னன்னா, இந்த கட்சிகள் எல்லாருக்கிட்டையுமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் இருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உங்க பக்கம் இழுக்கணும்னா நீங்க டிஎம்கேவை எதிர்க்கணும். ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் நீங்க செய்யணும். ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் நீங்க செஞ்சாதான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உங்க கிட்ட வரும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க அதிமுகவை எதிர்த்துக்கிட்டு பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இந்த அரசியல் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உங்க கைக்கு வராது. ஸோ அதனாலதான் நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் விமர்சிப்பாங்க, சீமான் பாஜகவை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறார் அப்படிம்பாங்க. பாஜகவை எதிர்த்து பேசினா ஒன்னு அது ஃபேமஸும் ஆகாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கவங்க எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஆட்கள். அவங்க அதே மாதிரி அவரை கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறவங்க ஆன்டி டிஎம்கே ஆளா இருப்பான், ஏடிஎம்கேல பிஜேபியில இருக்கவங்க. ஸோ அதனால அவங்களே ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த கண்டென்ட்லாம். ஸோ அவர் பிஜேபி எதிர்த்து பேசினாலும் பெரிய இம்பாக்ட் ஏற்படாது. அவர் பேசினா பொலிட்டிக்கலாவும் அவருக்கு எந்த லாபமும் இருக்காது. ஸோ அதனால இந்த கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளா இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அது ஒரு அமைதியா இருக்கும். ஸோ அவங்க ஸ்கோர் பண்ற இடம் ஒரே இடம் தான். திமுகவை எந்த அளவுக்கு யார் கடுமையா விமர்சிக்கிறாங்கன்றதுதான் அவங்களோட யாட்ஸ்டிக். அதே மாதிரி இப்ப இபிஎஸ் அவர்கள் ஃபுல் அட்டாக்க நம்ம திமுக மேல வைப்போம். திமுக பெரிய ஒரு கார்னர்ல மாட்டிக்கிட்டாங்க. ஃபுல் அட்டாக் வைப்போம். ஒன்னு திமுகவுக்கு டேமேஜ், ரெண்டாவது டிவிக்கு தொண்டர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 5-10% ஓட்ஸ்ன்றோம்ல, அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்க மத்தியிலையும் ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. மூணாவது டிவிக்கேவை நீங்க உள்ள கொண்டு வருவதற்கும் இது ஃபேவரபிளான ஒரு சூழல் இருக்குல்ல. இப்ப டிவிக்கேவை நீங்க உங்க அலைன்ஸ்குள்ள கொண்டு வரணும்னா முதல்ல அதுக்கு தேவையான சூழல் நீங்க ஏற்படுத்தணும். விஜய் நம்ம கூட வந்து சேர்ந்தாலும் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை, கட்சி தொண்டர்களும் அதை ஏத்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஃபேவரபிளான சூழல் ஏற்படுத்தினா விஜய் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவார்ல. ஸோ இப்ப நீங்க டிஎம்கேவையும் அட்டாக் பண்றீங்க, அதை அவங்க ரசிப்பாங்க. ரெண்டாவது விஜய்க்கு ஃபேவரபிளாவும் நிக்கிறீங்க, அதையும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலா இப்ப இந்த அலைன்ஸுக்கான ஒரு சூழல் அங்க ஏற்படுது இல்ல, தொண்டர்கள் அதை ஏத்துக்கிறாங்கல்ல இப்ப ரெண்டு சைடுமே. ஸோ அதுக்கான என்வாரன்மெண்ட்டும் ஏற்படுது. ஸோ இப்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரே ஆளுதான், விஜய் மட்டும்தான். விஜய் அங்க போவாரா அப்படின்றது பெரிய கேள்வி. ஆனா விஜய் திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துற விஷயத்த செய்யறதுன்றது கஷ்டம் தான். ஏன்னா திமுக கிட்டையும் பெரிய லெவரேஜ் இருக்கு. திமுக ஒன்றும் சும்மா கிடையாது. எப்படி பாஜக கிட்ட பெரிய லெவரேஜ் இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பாஜகவால பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். சினிமா இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவங்க கிரிப்ல வச்சிருக்காங்க. விஜய்க்கு அந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. இவங்களை மீறி தமிழ்நாட்டுல சினி இண்டஸ்ட்ரியில சர்வே பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டுல மீடியா இண்டஸ்ட்ரியிலேயே திமுகவை மீறி செயல்பட்டு சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது பத்திரிகையாளர்களா இருக்கலாம், தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர்ஸா இருக்கலாம். தமிழ்நாட்டுல மீடியால திமுகவை மீறி செயல்பட்டு சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கு, சாதாரணமாவே ரொம்ப கஷ்டம். யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அது பிரேக் ஆயிருக்கு. இப்ப நான்லாம் மீடியாக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க டிஎம்கேவை எதிர்த்தெல்லாம் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது மீடியால. அதுக்கான ஸ்பேஸே மீடியால இருக்காது. பெரியார் அப்போஸ் பண்ணி பேசிட முடியாது, திராவிடியன் பொலிட்டிக்ஸ் எதிர்த்து பேசிட முடியாது, முற்போக்குவாதம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக எதுவும் பேசிட முடியாது. இப்ப யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் இவங்களை சார்ந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதை தாண்டி நமக்கும் ஒரு ஸ்பேஸ் தனியா இருக்கு. ஆனா இன்னைக்குமே சூழல் என்னன்னா, மீடியால நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னா டிஎம்கேவை எதிர்த்து நீங்க மீடியால பெரிய ஆள் ஆக முடியாது. சினிமாவுக்கு அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ளை ஆகும். ஏன்னா சினிமான்னு வரும்போது சின்ன யூடியூப் கதை கிடையாது. அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பேக்கப், நிறைய பெரிய நெட்வொர்க்லாம் தேவை. அது நீங்க டிஎம்கே இல்லாமலாம் நீங்க சினிமா நடிக்க முடியாது ரொம்ப நாள். ஸோ அந்த விஷயம்லாம் இருக்கு. ஓகே, அப்போ டிஎம்கே உடைய ஸ்டாண்டு தான் என்னவா இருக்கும்? டிஎம்கே என்ன பண்றாங்க, வழக்கு பதிவும் செய்ய மாட்டாங்க, விஜய் ரொம்ப நெருக்கவும் மாட்டாங்க, அவர் சேலஞ்ச் பண்றாரு ஓப்பனா, என்ன என்கிட்ட மோதிக்குங்க அப்படின்றாரு. ஆனா டிஎம்கே எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளையும் கைது பண்ண மாட்டாங்க, அவங்களும் தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க. நினைச்சா காவல்துறை கைது பண்ணிடலாம், ஆனா கைது பண்ணாம அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க டிஎம்கே? சிம்பிள். இப்ப டிஎம்கே மேல அழுத்தம் இருக்கு. நம்மளே கேட்கிறோம், 41 பேர் இறந்திருக்காங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி இப்ப பாஜகவும் உள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களும் சில விஷயங்களை கொண்டு வந்து அழுத்தங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு இப்ப ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஸோ என்ன பண்றாங்க, சில பேர் மேல வழக்குகள் பதிவு பண்றாங்க. விஜய் மேல பெருசா எதுவும் நடவடிக்கை எடுக்கல, விஜய் எதுவுமே பண்ணல. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய் அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு.
ஏன்னா இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கணுன்றதை விட ஃபைட் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு விஜய் தேவை. விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்ணணும். திமுகவை பொறுத்தளவுல விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்ணணும். திமுக எதிர்ப்பு அரசியலை பேசணும், பேசி அதிமுக ஓட்ஸை உடைக்கணும். இந்த வேலையை செய்யறதுக்கு விஜய் அவங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். விஜய் இல்லைன்னா இப்பவே நீங்க எழுதி கொடுத்துடலாம் திமுக 100% தோக்க போறாங்கன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு விஜய் தேவை. அதனால விஜயை டிஸ்ட்ராய் பண்ண அவங்க ரெடியா இல்லை, விஜயை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ சுத்தி இருக்கவங்க மேலாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது விஜய் கொஞ்சம் இப்போ ரியாக்ட் பண்றாரு. விஜய்க்கு இப்போ புதுசா ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. பிஜேபின்ற புது ஃபோர்ஸ் உள்ள வராங்க, இபிஎஸும் பேக்கப் பண்றாரு. ஸோ அதனால நீங்க என்ன ரொம்ப நெருக்குனீங்கன்னா பாருங்க, நான் எதிராக பேச ஆரம்பிச்சிடுவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, விஜய் எதுவுமே பேசல, விஜய் கட்சிக்காரங்க எதுவுமே பேசல. இதெல்லாம் பேசாமலே அவங்களால பப்ளிக் ஒப்பீனியனை மோல்ட் பண்ண முடியுது. தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியால பேசி எடுத்து ஓரளவுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்ட் பண்றாங்க. இல்ல விஜய் பக்கம் நியாயம் இருக்கு, ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தப்பு இவங்க மேலதான், முக்காவாசி தப்பு இவங்க மேலதான், ஒரு கால்வாசி அவங்க மேலன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பப்ளிக் பர்செப்ஷன் பார்த்தோம்னா ஒரு தரப்பினர் அதை நம்புறாங்க, ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. அதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. மக்களுக்கு என்ன ஆனாலும் திமுகவை சப்போர்ட் பண்றதுல விருப்பம் இல்லை. அதான் நான் பார்த்தேன். விஜயை சப்போர்ட் பண்றோமோ இல்லையோ, திமுகவை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. சோ இப்ப திமுகவா விஜயானோம்னா நான் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன். திமுக பக்கம் நியாயம் இருந்தாலும் இருக்கட்டும், இல்லைனாலும் இருக்கட்டும், நான் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா 4 வருஷமா ஆட்சி அப்படி. கண்டிப்பா. சோ அதனால அந்த கோவமும் மக்களுக்கு இருக்கு. சோ இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் விஜய்க்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு சூழலும் இங்க ஏற்படுது. சோ அதனால விஜய் எந்த பக்கம் போவார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு எனக்கு. எந்த பக்கம் போவார்ன்றது வேற, திமுக ரொம்ப சைலண்டாவே இருந்துகிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ணணும்? அவர் எதுவும் பண்ண வேண்டாம்னு சைலண்டா இருக்காங்க. அவர் இருக்கட்டும் அப்படின்னு. கண்டிப்பா. நான் சொன்னது போல விஜய் திமுகவுக்கு பெரிய அசட்டுங்க. இந்த 2 வருஷமா விஜய் திமுகவுக்கு ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் செய்து கொடுத்திருக்காரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய மீடியா அட்டென்ஷன் கிடைக்கல, சீமானுக்கு கிடைக்கக்கூடிய மீடியா அட்டென்ஷன் கிடைக்கல. சீமானெல்லாம் கம்ப்ளீட்டா மீடியா இப்ப பாய்காட் பண்ணிட்டாங்க. சீமானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைம் லைட் எல்லாம் கிடைக்கல. சீமானை பார்த்து திமுகவுக்கு பயம் உண்டு. ஏன்னா அது தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரு கட்சி. நாளைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்டிகேக்கு பவர் இருக்கோ இல்லையோ, ஸ்ட்ரென்த் இருக்கோ இல்லையோ, அந்த ஐடியாலஜிக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. தெரியும் இவங்களுக்கு 1%லேருந்து 8% வளருது, நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்ம கண்ட்ரோலை மீறி போய்கிட்டே இருக்கு. அப்ப இது டேஞ்சர்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சீமானுக்கு அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது மீடியால. சீமான் பேசுற விஷயங்கள் விவாத பொருள் ஆகல. நேத்து சீமான் பேசின விஷயங்கள் நிறைய பேப்பர்ல இன்னைக்கு கவர் ஆகல. ஆனா விஜயை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி அங்க இபிஎஸ் ஆக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும் போது விஜய் பெரிய ஒரு டைவர்ஷனா இருக்காரு. இங்க உட்காந்துட்டு சின்ன பசங்களை வச்சுட்டு எதையாவது 2 பேப்பரை பார்த்து படிக்கிறது, அதை உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க மீடியா. ஆனா எதிர்கட்சி தலைவர் யாரு? இபிஎஸ். சோ நிஜமாவே திமுகவை வீழ்த்தணும்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் அங்கதான் இருக்கு. ஆனா அங்க போக்கஸ் பண்ணாம ஃபுல்லா விஜய் விஜய் விஜய், திமுகவுக்கு எதிரினா விஜய் தான் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. விஜய்க்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. விஜய்கிட்ட பார்ட்டியே கிடையாது. விஜய் ஒரு இண்டிவிஜுவல், பார்ட்டியே இல்லாம ஒரு இண்டிவிஜுவலா நீங்க எதுவும் பண்ண முடியாது. சோ அவங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் விஜய் பெரிய வேல்யூ ஆட் பண்ணிருக்காரு திமுகவுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு அசர்ட்டை எப்படி திமுக விடுவாங்க? சோ திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபிளான எதிரியை உருவாக்கிட்டாங்க. எனக்கு ஏத்த ஒரு எதிரியை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த எதிரியை உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு திமுக தான் காரணமா, இல்ல வந்ததை யூஸ் பண்ணிட்டாங்களா? இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் லைட்டா அரசியல் பேசுற மாதிரி ஹிண்ட் பண்ணதுக்கு அடி வாங்கினாரு. இப்பயும் அது ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல கரெக்ட். அவர் ஒன்றும் பெருசா அரசியல்லாம் வரல. இப்ப லைட்டா பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் பண்ணதுக்கு அவருக்கு ஆமா காட்டமா கையாளப்பட்டார். மைக்கேல் ஜாக்சனுக்கு இது நடந்தது. லைட்டா பொலிட்டிக்ஸ் பேசினார். அவர் கொஞ்சம் ரேசிசம்க்கு எதிராக பேசுறது இதெல்லாம் பண்ணாரு. பார்த்தாங்க, நீ சும்மா ஆட்டம் போடுறது இதெல்லாம் பண்ற வரைக்கும் ஓகே, நீ பொலிட்டிக்கலா வந்தனா அடிபண்ற இடத்துல கரெக்டா வச்சு அவர் நெருக்குனாங்க. இதேதான் அங்கேயும். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ இப்போ விஜய்க்கு இவங்க ஃப்ரீயா டோரை திறந்து உள்ள அலோவ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு தேவை இருக்கு. ஏன் ஜெயலலிதா அம்மையார் பண்ண விஷயத்தை திமுக பண்ண முடியாதானே? இவங்க இன்னும் பவர்ஃபுல்லான கவர்மெண்ட். இவங்களுக்கு கவர்மெண்ட்டே தேவையில்லை, கவர்மெண்ட் பவரே தேவையில்லை. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிசினஸ் வச்சு அவங்களை காலி பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், ப்ரொடக்ஷனா இருக்கலாம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா இன்னைக்கு டிஎம்ஏ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்க நினைச்சாங்கன்னா விஜயை ஸ்குவீஸ் பண்ணலாம். ஆனா அவங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாம அலோவ் பண்றாங்க. இப்ப பாருங்க, பிரச்சாரத்துக்கே பெர்மிஷன்லாம் எப்படியே கொடுத்தாங்க திருச்சியிலலாம். சரி திருச்சியில கொடுத்துட்டீங்க, ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நாகப்பட்டினத்துல கொடுக்குறீங்க?
அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப கரூர் கொடுக்குறீங்க? யாராவது இப்படி ஈஸியா இந்த மாதிரியான ஒரு நடிகருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கன்னு அலோவ் பண்ணுவாங்களா? சோ இவங்க அலோவ் பண்றாங்க. ஏன் கொடுத்தாகணும்? கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீதிமன்றம் போயிடுறாங்களா அவங்க? போட்டோம். நீங்க ஏன் கொடுக்குறீங்க? போட்டும் போய் வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டோம். போன இடத்துல எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. இப்ப பாதிப்பு ஏற்பட்ட ஆட்களை பத்தி ஒரு டேட்டா, ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இன்ஜுரி எல்லாம் ஏற்பட்டிருக்கு, சீரியஸ் இன்ஜுரி எல்லாம் ஏற்பட்டிருக்குன்ற டேட்டா எல்லாம் வருது. இதில் எல்லா இடத்துலயும் பாதிப்புங்க, பொருட்சேதம் ஏகப்பட்டது ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இதை அலோவ் பண்ணும்? ஸோ அதனால இது இவ்வளவு ஃப்ரீயா விஜய் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா பண்ண மாதிரி இவங்க பண்ணியிருக்கலாம். அது காரணம் விஜயால நமக்கு லாபம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால விஜய்க்கு அலோவ் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான இண்டிகேஷன் நான் சொல்றேன். இபிஎஸ் எவ்வளவு பெரிய லீடரா இருக்காரு. அதிமுகவுக்கு ஸ்பெண்டிங் பவர் நிறைய உண்டு, அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். இந்த கட்சிக்கு பப்ளிசிட்டி கிடைக்கல, மீடியால கவரேஜே இல்லை. ஃபுல் அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லா திமுகவை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ திமுக நினைச்சாங்கன்னா ஒருத்தருக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்க விடாம பண்ண முடியும். இதே மீடியா, திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய இதே மீடியா விஜய்க்கு இவ்வளவு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம சொல்ற ஆர்குமெண்ட் என்ன? மீடியா திமுக கண்ட்ரோல் இருக்குன்னு தானே. அப்ப மீடியா திமுக கண்ட்ரோல் இருக்குன்னா எதுக்கு மீடியா விஜய்க்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க? திமுக நினைச்சா மீடியா அட்டென்ஷன் கொடுக்காம ஸ்டாப் பண்ணலாம்ல. ஸோ அப்ப திமுக விரும்புறாங்க விஜய்க்கு இந்த மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறத திமுக விரும்புறாங்க. ஏன்னா விஜய்க்கு நீங்க மீடியா அட்டென்ஷன் கொடுக்கலாம்னா இபிஎஸ் கிடைக்கும், சீமானு கிடைக்கும். ஸோ அதனால மக்களை ஆக்குப்பைடா வைக்கணும். தேவையில்லாத விஷயத்த பேசி மக்களை பிஸியா வைக்கணும். தேவையில்லாத விஷயத்த பேசி மக்களை பிஸியா வைக்கலன்னா தேவையுள்ள விஷயத்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க, கரெக்டான விஷயத்த மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த ரோம்லலாம் இந்த விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? ரோம்ல எப்பவும் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது ஏன்ஷியன்ட் ரோம், கிளாடியேட்டர் ஃபைட்ஸாக நடத்துவாங்களாம். ஊர்ல நிறைய பிரச்சனைகள், வறுமை, அரசியல் குழப்பங்கள்லாம் வரும்போது பெரிய கிளாடியேட்டர் ஃபைட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்களாம். அது இப்போ ரெஸ்லிங் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு சீசன்ல என்ன ஆகும், ஒரு ரோமன் எம்பரரே உள்ள இறங்கி சண்டைலாம் போடுவாரு, மற்ற கிளாடியேட்டர்ஸோட கத்தியெல்லாம் மொட்டையா வச்சுக்கிறது, அப்புறம் இங்க போய் அவங்கள குத்தி கொண்டுறது, அப்புறம் நான் பெரிய மன்னர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறது. ஸோ இந்த மாதிரி டிராமாலாம் உள்ள பண்றது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை பத்தி மக்கள் பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத விஷயத்தை பத்தி மக்கள் பேசிட்டு இருப்பாங்க. பாரு, மன்னரே உள்ள இறங்கி சண்டை போடுறாரு பாரு, இந்த கிளாடியேட்டர் தான் அதில் ஜெயிப்பான், இவன் ஒரு பெரிய மாசான ஆளு, இவன் நம்ம ஆளு, இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த காலத்துல அங்க வேற பாலிடிக்ஸ்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் வச்சு பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமான இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இதுவும் இதே மாதிரிதான். இந்த 2 வருஷமா இந்த விஜயோட அரசியல் சர்க்கஸ் இருக்கு பாருங்க, கம்ப்ளீட் டைவர்ஷன். முக்கியமான இஷ்யூஸ் எல்லாத்தையும் பேச விடாம எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிருச்சு. இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிற விஷயமே இல்லை, வெல் பிளான்டான விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதனால இப்ப இவங்க எதிர்பாராத ஒரு தடை இங்க வந்திருக்கு. கரூர்ல இந்த மாதிரியான சம்பவம் நடந்துருச்சு. திமுகனாலையும் விஜய் ஒன்றும் பண்ண முடியல. விஜயும் ஃபுல்லா திமுக எதிராக திரும்பல, லைட்டா ஹிண்ட் பண்றாரு, நீ என்ன நெருங்கினா நான் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. ஏன்னா விஜய்க்கு பிஜேபி அதிமுக போறதுலயும் சில சிக்கல் இருக்கு. விஜய் மாற்று அரசியல் அது இதுன்னு பேசி இப்ப பட்டு போய் அங்க போய் சேர்ந்தாருன்னா அந்த மாற்று அரசியல் அப்படின்ற அந்த பிம்பம் உடையது இல்லை அவருக்கு. அது ஓகே. ஆனா அவங்க ரசிகர்கள் நீங்க சொல்ற மாதிரி அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இல்லாத ரசிகர்கள் அவர் எங்க போனா என்ன அப்படிதான் நினைப்பாங்க. இல்ல இங்க போயிட்டாரு, அப்போ அவங்க பிஜேபி, அவங்க அங்க போலாமா இவரு அப்படின்னு அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பாப்பாங்களா? அவங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பாப்பாங்கன்றதை விட இப்ப நான் சொல்றது என்னன்னா, விஜயோட ரசிகர்கள் ஓட்டுன்றது ஒரு 5% ஓட்ஸ் இருக்கும், 5க்கு கீழே தான் இருக்கும். ஆனா நான் 5 to 10% விஜய் வாங்குவார்னு சொல்றேன். எதை வச்சு நான் சொல்றேன்னா, விஜயோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, விஜயோட அரசியலும் இருக்கு. விஜய் ஒரு அரசியல் கையில் எடுக்கிறார், ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸா கையில் எடுக்கிறார். ஸோ விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. திமுகல இருந்து ஒரு 2% வருவாங்க, அதிமுக இருந்து 2% வருவாங்க, 2, 3, 4% வராங்கன்னு வச்சுப்போம். அது போக இன்னொரு செக்ஷன் உள்ள வரும். அது யாருன்னா விஜயோட அரசியலுக்காக வருவாங்க. விஜயோட அரசியல் என்ன? ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ். ஸோ ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பேசி விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்க்கும் போது அந்த ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, ரைட், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, திமுக பயப்படுறாங்க, அப்ப திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம விஜய்க்கு தான் போடணும் போல, கமலுக்கு போட்டாங்கல்ல, அந்த மாதிரியான லாஜிக் தான். ஸோ அதனால ஒன்னு விஜயோட ஃபேன்ஸ், 2வது விஜயோட அரசியல். ஸோ இங்க விஜயோட அரசியலுக்கும் இங்க ஒரு வேல்யூ டெஃபினட்டா உண்டு. ஸோ இப்ப விஜய் நான் மாற்றுன்னு சொல்லும் போது அப்ப அதுவும் ஒரு அரசியல் தான். அதுக்கு எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு குரூப் உண்டு.
மாற்று அரசியலுக்குன்னு எப்பவுமே ஒரு 4-5% இருப்பாங்க. கமலுக்கு அவங்க போனாங்க, சீமானுக்கு கொஞ்சம் போகுது, ஒரு காலத்துல பாஜகவுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க 24லலாம். அந்த குரூப்பை அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நீங்க இப்ப கிரியேட் பண்ற இமேஜ் என்ன? இங்க எல்லாம் ஊழல் இருக்கு, எல்லாம் மோசம், நான் மிஸ்டர் கிளீன் அப்படின்ற இமேஜை மெயின்டைன் பண்றீங்க. அது உடஞ்சு போயிரும்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. இன்ஃபேக்ட் நீங்க டிடிவியோட அலைன்ஸ் வச்சாலே உடஞ்சு போகாது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய்க்கு சர்வைவல் பிரச்சனையும் இருக்கு. ஓகே. ஸோ அவர் சர்வைவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் முக்கியமான சேலஞ்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ டெஃபினட்டாக அதிமுக சைடில் அவர் இழுக்கிறதுக்கான வேலைகள் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அதிமுக பாஜக சைடில் இருந்து. அடுத்ததாக திருமா அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுலேயுமே அவரு விஜயை வந்து அட்டாக் பண்ணுறாரு, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் டிஎம்கேவும் கொஞ்சம் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விஜயும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஜய் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. ஏன் இந்த பிரஷர் திமுக மேல திரும்ப போடுறாரு? அதான் இப்ப திருமாவளவன் கேள்வி கேட்கிறாருல, இந்த மாதிரி விஜய் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கான விடைன்னு பார்த்தோம்னா இப்ப திமுகவுக்கு விசிகேவால வரக்கூடிய நன்மைகளை விட 4 மடங்கு அதிகமா டிவிகேவால திமுகவுக்கு நன்மைகள் இருக்கு. ஸோ விசிகே கட்சி கூட அலைன்ஸ்ல இருந்து திமுகவுக்கு டெலிவர் பண்ணக்கூடிய நன்மைகளை விட அலைன்ஸ்லயே இல்லாம டிவிகே இன்னும் அதிகப்படியான நன்மைகளை டிஎம்கேவுக்கு செய்து கொடுக்கிறார்கள். ஸோ அப்ப டிவிகே டிஎம்கேவோட அசட். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இது சிம்பிள் லாஜிக். ரெண்டாவது, இப்ப நீங்க கேட்குற இன்னொரு கேள்வி என்னன்னா, திரும்ப ஏன் திமுகவை சீன்றார் அப்படின்ற விஷயத்தை கேட்குறீங்க. எனக்கு அவங்க திரும்ப சீன்ற மாதிரி தெரியல. ஒரு ப்ரெஷர் போடுறாருல, கைது பண்ணுங்கன்றாருல. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? ஆக்சுவலா வேற ஒரு இஷ்யூ பேசும்போது அப்ப நம்ம இப்படி பார்க்கலாமான்னு கேட்கிறாரு. ஒரு ப்ரெஷர் தானே. ஆனா அதுக்கு தானே இப்போ நியூஸ் கார்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஆக்சுவலா மிஸ்கம்யூனிகேட் ஆகுதுதான் நான் பாக்குறேன். அவர் அந்த அர்த்தத்துல அவர் அதை சொல்ல, வேற ஏதோ ஒரு இஷ்யூ பத்தி பேசுறாங்க, இது வந்து பி டீமா ஏதோ பத்தி பேசுறாங்க, அப்ப இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இது உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதுவும் உண்மை இல்லை, இதுவும் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஆனா அதை ஐசோலேட் பண்ணி நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருப்பி வேணா அந்த வீடியோ பாக்குறேன். எனக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரியான இம்ப்ரெஷன் தான் ஏற்பட்டது. பிரிண்ட்ல படிக்கும்போது அது வேற மாதிரி கம்யூனிகேட் ஆகுது, பேப்பர்ல படிக்கும்போது வேற மாதிரி கம்யூனிகேட் ஆகுது. ஆனா அந்த நியூஸ் அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி தான் கம்யூனிகேட் ஆச்சு அது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஏன் விஜய் நீங்க கைது பண்ணல அப்படின்றது பிரஷர் தானே. நீங்க ஏன் விஜய் கைது பண்ணாம இதை வச்சிருக்கீங்க, கைது பண்ண வேண்டியதானே அவரை நீங்க அப்படின்னு கேட்கிறாருல. அது அண்டர் கிரவுண்ட் டீலிங் அதெல்லாம் விடுங்க, ஏன் கைது பண்ணலன்னு கேட்கிறாரு அவர். அதான் இப்ப அவர் என்ன இன்டென்ஷன்ல சொல்றாரோ அது செகண்டரி. ஆனா அவர் இதை பேசினார்னா டெஃபினட்டா அது ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறுது. டிஎம்கே ஏன் விஜய் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறுது. ஸோ அவரோட இன்டென்ஷன் எப்படி பாக்குறேன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி திமுக மேல அழுத்தம் போடுற மாதிரி எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. மேபி அவரோட எண்ணம் அதுவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரு. இல்ல, திமுக மேல அழுத்தம் போடுவது அவரோட எண்ணமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஒரு வேற ஒரு பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக இதை பேசின மாதிரி தான் எனக்கு படுது. மேபி நான் இன்னொரு தடவை பாக்குறேன். எனக்கு என்னமோ அவரு இந்த இஷ்யூவை மையமா வச்சு அவர் பேசின மாதிரி தெரியல. வேற ஏதோ இஷ்யூ அவங்க பேசுறாங்க, பேசும்போது அப்ப இதை அப்படி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. ஸோ அதனால எனக்கு என்னமோ திமுக மேல அழுத்தம் போடணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குமான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அப்பப்ப சைலண்டா திருமாவளவன் திமுகவுக்கு சின்ன சின்ன பஞ்ச் வைப்பாரு. அப்புறம் ஏதோ அவங்க உள்ளுக்குள்ள பேசி எடுத்து சரி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் குவைட் ஆயிரும். எப்பவுமே திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஒரு 6 monthsக்கு ஒருக்கா ஒரு சின்ன ஒரு குடைச்சலை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் திமுக மேலிடம் ரைட் எல்லாத்தையும் பேட்சப் பண்ணி எல்லாம் சரி பண்ணுவாங்க. அந்த டேலண்ட் வந்து திருமாவுக்கு பயங்கரமா உண்டு. ஸோ மேபி இன்டென்ஷனலா கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா சும்மா நாசுக்கா சொல்ற மாதிரி இன்டென்ஷனலா கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இன்டென்ஷனலா சொன்னா ஒரு சின்ன ஒரு பஞ்ச் வைக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள வேற ஏதாவது நெகோசியேஷன் பேக்ல போயிட்டு இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அது பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு படலை. மேபி இன்னொரு தடவை பார்க்குறேன் அந்த வீடியோவை. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.